Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்ட 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு தீர்ப்பு வழங்கியது. முன்னதாக வழக்கு தொடர்பாகவும் ஆளுநரின் செயல்பாடுகள், முடிவெடுக்கும் அதிகாரம் தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். அதே சமயம் ஆளுநருக்கு என தனிப்பட்ட அதிகாரம் இல்லை என்றும், அரசமைப்பு சாசனம் 200வது பிரிவின்படி மாநில அரசின் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரையின்படியே ஆளுநர் செயல்பட முடியும் என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களையும் ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டத்திற்கு எதிரானது என்றும், மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததை ஏற்க முடியாது எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக 1 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். அத்தோடு ஆளுநர் என்பவர் அரசியல் சார்போடு செயல்படக்கூடாது எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவருக்கு தமிழக ஆளுநர் அனுப்பி வைத்த 10 மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி ஒப்புதல் அளிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.